Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி சூஸ் பண்ணுறது. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் உள்ள என்டர் ஆகிற மோஸ்ட் பிகினர்ஸ் ஆப்ஷன் பையராக தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேபிட்டல் லோவாக இருக்கிறதுனால கம்மியான ப்ரீமியம் இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஒரு ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமல் தான். ஸோ அந்த ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீமியம் பற்றி ஒரு புரிதல் வரும். இந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறப்போ ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம், இன்னொன்று ஆப்ஷன் கிரீக்ஸ். ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படிங்கிறது இந்த டெல்டா, தீட்டா, காமா இதெல்லாம் ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இப்போலாம் எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே இருக்கிற மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி FinNifty எக்ஸ்பைரி. ஸோ லைவாக ஆப்ஷன் செயினில் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நான் FinNifty சார்ட்டை வச்சுருக்கேன். இன்றைக்கி FinNiftyயோட எக்ஸ்பைரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 21,265 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எய்தர் நான் அப்சைட் டைரக்ஷனோ இல்லை டவுன் சைட் டைரக்ஷனோ ஏதோ ஒரு டைரக்ஷனை நான் ஃபைன் பண்ணுறேன். மார்க்கெட் இந்த டைரக்ஷனில் தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைரக்ஷன் கன்ஃபார்மாக தெரியுது. ஆனால் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதுன்னு குழப்பமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி நான் சூஸ் பண்ணுறது, டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்ன, எப்படி நம்ம அதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 21,270 கிட்ட இருக்குது. இப்போ ஆப்ஷன் செயினில் போய் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம ஆப்ஷன் செயினில் இருக்கோம். இப்போ மார்க்கெட் 21,270 இருக்கிறதுனால நம்ம அடுத்த மணி 21,250 இருக்கு இல்லையா, இதை பார்த்தோம் அப்படின்னா 21,250 22 rupees நமக்கு ப்ரீமியமில் இருக்குது. அப்போது நமக்கான பிரேக் ஈவனுங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் ப்ரீமியமையும் ஆட் பண்ணணும். அப்போது 21,250 + 23 21,270 to 273 இந்த ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஈவனாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டு கிட்டத்தட்ட அதில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 21,270 272 இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுவே இந்த மணியை சூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு 4 ஸ்ட்ரைக் தள்ளி இருக்கிற இந்த மணியை சூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 21,100 பார்த்தீங்க, இந்த மணியை எடுத்தீங்க அப்படின்னா இதோட ப்ரீமியம் பாருங்கள் 157 இருக்குது. சரியா, இதோட ப்ரீமியம் அப்படிங்கிறது 157 156 இருக்குது. அப்போது 21,100 + 156 இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 21,255 தான் இருக்கும். சரியா, இந்த 21,100 + 155 இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 21,255 256 இந்த மாதிரி வரப்போகுது. ஆனால் மார்க்கெட் எங்கே இருக்குது, 21,688 677 இந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது, முன்னாடியே இருக்குது. ஸோ இது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மணி மோஸ்ட்லி நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 21,100ஐயும் இந்த 157 இல்லை 160 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 21,260 தான் கிடைக்கும். ஆனால் மார்க்கெட் ஆல்ரெடி 270 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்டே 260 அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா என்ன மீனிங், மார்க்கெட் இன்னும் 10 பாயிண்ட் கீழே இறங்கினாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அதுதான் இதுக்கான மீனிங். அதை தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மார்க்கெட்டோட சடன் மூவ்மெண்ட்டை பொறுத்து மாறும், அதாவது இன்னும் அதிகமாக கூட ஆகும். அப்போது நீங்கள் ஒரு ப்ரீமியமை சூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்ட்ரைக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல இந்த ப்ரீமியமை கால்குலேட் பண்ணி பார்க்கணும். நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் அந்த ப்ரீமியமையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற கால் ஆப்ஷன்லையோ இல்லை புட் ஆப்ஷனுக்கோ அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா, இல்லை இன்னும் மேலேயோ இல்லை கீழேயோ மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேடில் என்டர் ஆக முடியும். இதுவே நீங்கள் அவுட் ஆஃப் த மணியை சூஸ் பண்ணுறீங்க, அதாவது 21,300 சூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும், 21,300 + இந்த 9 அதாவது 21,309 மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு போனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே வரும். அப்போ மார்க்கெட் இருக்கிறது என்னமோ 21,270 கிட்ட, அப்போ 309 கிட்ட போகணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 63 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகணும். சரியா, ஸோ அது ஒரு சரியான டெசிஷனாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதாவது மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், மார்க்கெட் அப்சைடு தான் மூவ் ஆக போகுது அப்படின்னு. ஆனால் எவ்வளவு தூரம் வரைக்கும் நமக்கு போகுதுன்னு தெரியாது. இதுதான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ள ஒரு ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால இன்னைக்குள்ள மார்க்கெட் மூவ் ஆகணும், நம்மளோட டைரக்ஷன் படி மார்க்கெட்டு இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே மூவ் ஆகணும். அப்படிங்கிறதுனால நமக்கு எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆக போகுதுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் இதுவே நீங்கள் இந்த மணியில் போய் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அப்சைடில் மார்க்கெட் மூவ் ஆனாலே போதும். ஆனால் இவ்வளவு பாயிண்ட் மூவ் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது. மார்க்கெட் எவ்வளோ மூவ் ஆகுதோ அவ்வளோ அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வரப்போ. ரெண்டாவதா இதில் இருக்கிற டெல்டா வேல்யூ கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இப்போ 21,100 பார்த்தீங்க அப்படின்னா 0.9 டெல்டா இருக்குது.
சரியா, இந்த தெரியுதா 0.9 இருக்குது. அப்போ இதோட மீனிங் என்னன்னா, மார்க்கெட் 10 பாயிண்ட் மூவ் ஆனிச்சு அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் 9 பாயிண்ட் மூவ் ஆகும். இதுதான் இந்த டெல்டாவை பொறுத்து ப்ரீமியம் சேஞ்ச் ஆகிறது. ஸோ இது வந்து அக்யூரேட்டாக ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட் கிடையாது, ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன்ஸ். ஏன்னா தீட்டா காமா இதெல்லாம் இருக்குது, ரோக் இதெல்லாம் இருக்குது, இதை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். ஆனால் இதுவே நீங்கள் அவுட் ஆஃப் த மணிக்கு பார்த்தீங்கன்னா 0.5 தான் டெல்டா இருக்குது. அப்போ என்ன மீனிங்னா மார்க்கெட் 10 பாயிண்ட் ஏறுனுச்சுன்னா உங்களோட ப்ரீமியம் வந்து 5 பாயிண்ட் தான் ஏறும். இதுவே நீங்கள் அவுட் ஆஃப் த மணி எடுத்தீங்கன்னா மார்க்கெட் 10 பாயிண்ட் ஏறுனுச்சுன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் தான் உங்களோட ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து ஏறும். ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறது, எந்த மணியை, அதாவது மணினஸில் எந்த இதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணியா, இந்த மணியா, அட் த மணியா அப்படிங்கிறத பார்க்குறப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க. அதுலேயும் என்னால் ப்ரைஸ் ஆக்ஷனையோ இல்லை ஏதோ ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி என்னால் மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இருந்தாலும் மார்க்கெட் எனக்கு ஃபேவராக வந்து மூவ் ஆகிறப்போ என்னோட ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து சரியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த கால்குலேஷன்லாம். எனக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மணி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து அர்த்தமே இருக்காது. மார்க்கெட்டோட டைரக்ஷனை சில பேரால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, சில பேருக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு தெரியாமல் ட்ரேடில் என்ட்ரி ஆகிடுவாங்க. அப்படி ராங் டைரக்ஷனில் போகும்போது நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து தப்பாக தான் போகும். அதனால் டைரக்ஷனை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஓரளவுக்கு. ஏன்னா சப்போர்ட்டில் இருக்குது மார்க்கெட்டுன்னு எனக்கு தெரியுது, இல்லை ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் இருக்குன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் நான் எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஐடியா. சரியா, மார்க்கெட்டோட டைரக்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, ஒன்று அப் சைடில் போக போகுது இல்லை டவுன் சைடில் போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா அதில் நீங்கள் இந்த மணியை சூஸ் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த மணியில் இந்த மணியை நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்டாவோட வேல்யூ வந்து 0.9 இருக்கிற மாதிரியான இந்த மணியை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே இருக்கும். டெல்டாவோட வேல்யூ வந்து 0.4 அப்படி 4 7 அப்படின்னு இருக்கிறத விட 0.9 இருக்கிற மாதிரியான இந்த மணியை நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட் மூவ் ஆனிச்சுன்னா உங்களோட இந்த மணி அப்படிங்கிறது வந்து 9 பாயிண்ட் மூவ் ஆகும். இதை வந்து சில பேர் எப்படி ட்ரேட் பண்ணலாம், உங்களோட ட்ரேடிங் செட்டப்பில் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சாலே போதுன்னு ஒரு சில சின்ன ட்ரேட் பண்ணுவாங்க, ஸ்கேல்பிங் மாதிரியான ஒரு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கிறப்ப அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், அட் த மணியோ அவுட் ஆஃப் த மணியோ எடுக்கிறப்ப. இல்லை இந்த மாதிரியான இந்த மணியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் டார்கெட்டு, ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறப்போ மார்க்கெட் வந்து ஒரு 5-6 பாயிண்ட் தான் கீழே போயிருக்கும். ஆனால் நீங்கள் அட் த மணிலையோ இல்லை அவுட் ஆஃப் த மணிலையோ எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இதுவே நீங்கள் இந்த மணியில் எடுக்கும்போது மார்க்கெட்டோட அந்த ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆப்ஷன் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும், சிமிலராக இருக்கும். ஏன்னா டெல்டாவோட வேல்யூனால. அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூ வந்து 0.9 இருக்கிற மாதிரியான ஒரு இந்த மணியை சூஸ் பண்ணுங்கள். அதே சேம் டைம் உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸும் உங்களோட ப்ரீமியமும் ஆட் பண்ணும்போது உங்களோட பிரேக் ஈவனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். ஸோ ஓவராலாக இதுக்கான கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்போ உங்களோட ட்ரேடிங் செட்டப்புக்கு தகுந்த மாதிரி இந்த மணியை சூஸ் பண்ணுறது பெட்டரான ஐடியாவாக இருக்கும். அதுலேயும் அந்த இந்த மணி அப்படிங்கிறது வந்து டெல்டாவோட வேல்யூ 0.9க்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மணி ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பைரி டேல ஒரு 3 o'clock வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல லிக்யூரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இந்த மணிலேருந்து எக்ஸிட் ஆக முடியாது. மோஸ்ட்லி அட் த மணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்யூரிட்டிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும், அதாவது வால்யூம் உங்களுக்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மணியில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அதுலேருந்து எக்ஸிட் ஆகணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸிட் ஆக முடியாது. ஸோ கடைசி டைமிங் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ண வேணாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் லிக்விடிட்டி இருக்கும் போதே இல்லை அப்படின்னா நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 10 லாட்டு 15 லாட்டு 20 லாட்டு இந்த மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் பை பண்ணி கடைசி நேரத்தில் 3 மணிக்கிட்ட இல்லை 3 மணிக்கு மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் இல்லை அதுலேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அந்த ஆப்ஷனை வாங்குறதுக்கு யாராவது ரெடியாக இருந்தால் தான் உங்களால் அந்த கான்ட்ராக்ட்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளில வர முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த இந்த மணி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃபே ஆகாது. அப்படி ஸ்கொயர் ஆஃப் ஆகாமல் முடிஞ்சுது அப்படின்னா உங்களோட புரோக்கரே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க கடைசியாக. அதுக்கு வந்து ஒரு சில சார்ஜஸ் வந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ அது என்னங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை கவனமாக சூஸ் பண்ணணும். அதே போல் முன்னாடியே எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.